ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமா ஆப்ஷன். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இருந்த மாதம்பட்டியை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் வைரலாக பரவி வந்துகிட்டு இருந்த நிலையில் இப்போ மாதம்பட்டியை இதுக்கு ரியாக்ட் பண்ணி பதில் கொடுக்குற விதமாக போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இந்த வாரம் நடக்க போகிற ரவுண்டில் அவர் நடுவராக பங்கேற்கல அப்படின்னு தான் இப்போ பலரும் பேசி இந்த வதந்தியான நியூஸை எல்லாம் பரப்பி வந்துக்கிட்டு இருந்தாங்க. எதனால் இந்த நிகழ்ச்சியில் இருந்து மாதம்பட்டியை தூக்கிட்டாங்கன்னு பலரும் பேசி வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மாதம்பட்டிக்கும் ஜாய் கிருஷ்ணலாவுக்கும் 2வது மேரேஜ் நடந்ததை தொடர்ந்து தான் வெளியில் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. ஜாய் கிருஷ்ணலா மாதம்பட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து, புகார் கொடுத்து, இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து ஸ்டாலின் வரைக்கும் மனு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதை தொடர்ந்து மேலும் நான் குக் வித் கோமாளி ஷெட்டுக்கு மாதம்பட்டியை பார்க்க கேரோனுக்கு போனேன், அங்கே என்ன அடித்து வெளியில் போக சொல்லிட்டாரு அப்படின்னு பல விஷயங்களை ஜாய் கிருஷ்ணலா சொல்லி பகிரங்கத்தை கிளப்பியிருக்காங்க. இந்த நிலையில தான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இருந்து மாதம்பட்டியை தூக்கிட்டாங்கன்னு இப்போ வதந்தியான நியூஸ் எல்லாமே பரவி வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் குக் வித் கோமாளி ஷோவில் ஓல்டு குக்கர்ஸுக்கும் இந்த லேட்டஸ்ட் கரண்ட் குக்கர்ஸுக்கும் சேலஞ்சிங்கான ரவுண்டாக நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ப்ரோமோவில். அந்த ப்ரோமோவில் தான் 2 நடுவர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்களாமா. மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த ப்ரோமோவில் இல்லை அப்படின்னு தான் பலரும் பேசி வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் மாதம்பட்டி அவர்களே நியூ காஸ்டியூம் டிசைனில் ஸ்டைலிஷான ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி, என்ன விஜய் டிவியில் இருந்தோ குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ஷோவில் இருந்தோ யாராலையும் என்ன துரத்த முடியாது அப்படின்னு ஹேஷ்டாக் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பதில் கொடுத்துட்டாரு.